வந்து ஒரு மந்த்லி சேலரிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா மட்டும் பாக்குறாரு. என்னோட ரெக்வஸ்ட் இதுல இருந்து என்ன டெவலப் ஆக முடியும்? ரொம்ப அழகா சொன்னார் நித்யானந்தம் சார். ஒரு 10 இயர்ஸ்க்குள்ள ஒண்ணு நீ பிளேஸ் பண்ணிக்கோ, அப்படி இல்லைன்னா அடுத்த 20 வருஷம் அதே மாதிரி வேலை செய்யும். நம்ம வீட்டுல அம்மா அப்பா பாக்குறோம்ல, 20 வருஷமா 30 வருஷமா 40 வருஷமா நம்மளுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அந்த மனுஷன் அந்த வேலையே பண்ணிட்டு இருக்காரு, அந்த அம்மா அந்த வேலையே பண்ணிட்டு இருக்கு. ஏன்? வேற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இல்ல. இன்றைய தலைமுறை நல்லா வரணும்னு முந்தைய தலைமுறை ஏன் கவலைப்படுது? டேய், ஒரே மாதிரி வேலை செஞ்சு நான் வீணா போயிட்டேன்டா, தயவு செஞ்சு உனக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது, நீ வாழ்க்கையில சீக்கிரம் முன்னேறணும், அதுக்கு ஏதாவது புதுசா கத்துக்கோ, என் உயிரை தவிர வேலை எல்லாத்தையும் அடகு வச்சு உடனே நான் படிக்க வைக்கிறேங்கிறாங்க. அவ்வளவுதான். யூஜி படிச்சோம், ரைட்டு, முடியல, அடுத்து ஒரு கோடிங் எடுத்தோம், இப்ப நம்ம படிச்சுட்டோம். இந்த கோடிங் வந்து ஒரு ஜாப்கான ஆப்பர்ச்சுனிட்டியா மட்டும் பாத்துறாம அதை வச்சு நீங்க எப்படி வரணும், ஆண்டர்பிரனர் வரலாம்னு 10 இயர்ஸ்ல நீங்க மேஜிக்கை கிரியேட் பண்ணலாம் கோடிங்ல. ஏன் மேஜிக்கை கிரியேட் பண்ணலாம்? இனிமேல் வியாதி இல்லாத மனுஷனே இருக்க மாட்டான். நான் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. நான் வெங்கடேஷ் சார் கால் பண்ணி, சார் ஒரு 10 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு சார், சாரி சார்னு. பரவாயில்ல பிரதர்னாரு. அது அவரோட ஜென்யூனிட்டி. நான் காரணம் சொல்லணும்ல சார், 7 நாளா தொடர்ந்து டிராவல், ஒரு மாசத்துக்கு 10ல இருந்து 12,000 கிலோமீட்டர் பை ரோடு மட்டும் டிராவல் பண்றேன். ஓகேவா? தஞ்சாவூர்ல இருந்து நாப்பண்ணம் போயிட்டு வந்தா நம்மால் பொழந்துட்டு படுத்துருவோம். ரொம்ப டயர்டா. எங்க போயிட்டு வந்தீங்க? உப்பு சத்தியாகிறதுக்கா? நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்துல என்ன பண்ணீங்க? ஒரு வெங்காயமும் உரிக்கல. ஒரு வெங்காயம் உரிக்காமே உங்களுக்கு இவ்வளவு டயர்டா? ஆமா. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லவா, நீங்க செய்யற வேலையை நீங்க நேசிச்சீங்கன்னா அங்க டயர்டுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை.